அனைவருக்கும் வணக்கம். நமது டேப் 5 சார்பாக வைகை எக்ஸ்பிரஸ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இன்றைக்கி அதுக்கான ரீசனிங் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரியா? ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சரியா, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் எது காஸ் எது எஃபெக்ட், அதாவது எது கூற்று எது காரணம் அப்படின்னு கேட்கணும். சரியா? எது கூற்று எது காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. மைதானத்தில் உள்ள வாகன நிறுத்துமிடத்தில் மாசினை அடைக்கும் வகையில் தண்ணீரை தெளிக்குமாறு தில்லி மற்றும் மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தின் நகர அரசு உத்தரவிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? மாசெல்லாம் கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ எதனால சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குழு மைதானத்தின் பகுதியை ஆய்வு செய்தது மற்றும் குறிப்பிடத்தக்க மாசு காணப்பட்டது, அதனால என்ன பண்றாங்க, கிளீன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ முதல்ல உள்ளது கூற்று, ரெண்டாவது உள்ளது அதுக்கான முதல்ல உள்ளது காரணம், ரெண்டாவது உள்ளது விளைவு. சரியா? அப்போ இதனால, சரியா, தூசியா இருந்ததுனால கிளீன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டாவது உள்ளது காரணம், முதல் உள்ளது அதுக்கான விளைவு. சரியா? ஓகே, அதாவது டஸ்டா இருந்ததுனால கிளீன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப கூற்று ரெண்டாவது காரணம், அதுக்கான விளைவு முதல் இது. சரியா? ஓகே தானே? அடுத்து பாருங்க. பயங்கரவாதம் தொடர்ந்து நமது சமூகங்களை சீர்குலைத்தது, நமது வளர்ச்சி முயற்சிகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்துகிறது. சரியா? விதிவிலக்குகள் அல்லது இரட்டை தரநிலைகள் இல்லாமல் வலுப்படுத்துவதும் செயல்படுத்துவதும் தான் இந்த பேரழிவை எதிர்த்து போராடுவதற்கான ஒரே வழி. சரியா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கான விளைவு இது. சரியா? இது நடக்கிறதுனால நம்ம இந்த ஆக்ஷன் எடுக்கிறோம். அப்போ கூற்று 1 என்னது, காரணம், கூற்று 2 அதுக்கான விளைவு. சரியா? பயங்கரவாதம் தலை தூக்குறதுனால என்ன பண்றோம், அதை எதிர்த்து போராடுறோம். அப்போ கூற்றுக்கான விளைவு இது. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் 1 காரணம், ரெண்டாவது 1 விளைவு. ஓகே, அடுத்து இன்றைய வாழ்க்கை மிகவும் வேகமானது, அடம்பிடித்தல் மற்றும் அனைத்து அம்சங்களிலும் பன்முகத்தன்மை கொண்டது. இது சில நேரங்களில் மன அழுத்த சூழ்நிலைக்கு வழிவகுக்கிறது. சரியா? அடம்பிடித்தல் அப்படின்னா, அந்த சின்ன குழந்தைங்க இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் என்னது, ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா என்னது, அதிகமாக அடம் பிடிச்சு அதை வாங்கிடுறாங்க. சரியா? நம்ம பேரண்ட்ஸும் என்ன பண்ணிடுறாங்க, அடம் பிடிக்கானே அப்படின்ட்டு வாங்கி கொடுத்துட்றாங்க. சரி, ஆனால் அதுக்கான விளைவுகள் அவங்களும் யோசிக்க மாட்டேங்காங்க, இவங்களால அவங்களுக்கு புரிய வைக்க முடியல, அந்த மாதிரி இது. சரி, அது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. டீனேஜினருக்கிடையே தற்கொலை வழக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. சரியா? ஓகே தானே? அதுதானே, அடம் பிடிக்கிறாங்க, அது கிடைக்கலன்னும் போது என்ன பண்றாங்க, விரக்தி அடைஞ்சு என்ன முடிவுக்கு, சூசைட் அப்படிங்கிற நிலைவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுதான் சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்கு. இதனால என்னது, தற்கொலைக்கு போறாங்க அப்படின்னா கூற்று 1 காரணம், 2 அதோட விளைவு. சரியா? ஓகே தானே? தேர்ட் 1. அடுத்து ஃபோர்த் 1. ஏதோ ஒரு ஊர் கரோல் பார்க்கில் நீண்ட நேரம் விண்வெட்டு இருந்தது. சரியா? கரண்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் 1. அடுத்து ரெண்டாவது பி கரோல் பார்க்கிங் மின் கட்டிடத்தை நகராட்சி சரி செய்து கொண்டிருந்தது. சரி, அதுல வேலை நடந்ததுனால என்னது, பவர் கட்டு இருக்கு. அப்போ செகண்ட் 1னால ஃபர்ஸ்ட் 1 நடந்துருக்கு. அப்படிதானே? கட்டடத்தை பழுது பார்க்கறதுனால கரண்ட் இல்லை. அப்போ முதல் 1 காரணம், ரெண்டாவது 1 அதுக்கான விளைவு. கூற்று பி காரணம், ரெண்டாவது 1 அதுக்கான விளைவு. சரியா? ஓகே, அடுத்து ராகவின் கையெழுத்து தெளிவாக இல்லை. சரியா? தெளிவாக இல்லை. ராகவ் பள்ளிகளுக்கு இடையேயான கையெழுத்து போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்பட மாட்டார். சரியா? ஓகே தானே? ஏன்னா அவன் கையெழுத்து ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லாதனால அவன் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 1 காரணத்தினால ரெண்டாவது உள்ள விளைவு நடக்குது. அப்போ ஏ காரணம், பி அதோட விளைவு. சரியா? ஏ காரணம், பி அதோட விளைவு. கையெழுத்து சரியா இல்லாததுனால அலோவ் பண்ண மாட்டாங்க. சரியா? அடுத்து பாருங்க. இந்த கோடையில் நான் கோவா செல்ல முடிவு செய்துள்ளேன். ஒருத்தர் சொல்றான், நான் கோவா போக முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நிகழ்வு 1 ஏ. நிகழ்வு பி பாருங்க. இந்த கோடையில் எனது அலுவலகம் கோவாவில் 3 நாட்கள் ஊதியத்துடன் விடுமுறை அளிக்கிறது. கோவா போறதுக்கு என்னது, ஊதியத்து கூட. சரியா? அதாவது
சேலரி கொடுத்து லீவு கொடுக்குறாங்க, அதனால அவன் கோவா போறான். சரியா? அப்ப பாருங்க, ஏ என்பது விளைவு. சரியா? லீவு கொடுக்கறதுனால அவன் கோவா போறான், கொடுக்கறது காரணம், கோவா போறது அதோட விளைவு. அப்போ ரெண்டு வந்து என்னது காரணம், அதாவது ஏ வந்து விளைவு, பி வந்து அதன் உடனடி மற்றும் முக்கிய காரணமாகும். சரியா? அவன் லீவ் கொடுத்ததுனால போயிருந்தான். சரியா? ஓகே, அடுத்து சந்தையில் பொம்மையின் விலை குறைந்துள்ளது. சரியா? சந்தையில் பொம்மையின் விலை குறைந்துள்ளது, இது ஒண்ணு. பொம்மைகள் மீதான இறக்குமதி வரியை அரசு குறைத்துள்ளது. அப்ப இறக்குமதி வரியை குறைச்சதுனால என்ன பண்ணியிருக்காங்க, விலை குறைஞ்சிருக்கு. அப்ப இது கூற்று, இதுக்கான காரணம் இது. சரியா? இது கூற்று, இது காரணம், இது விளைவு. சரியா? அப்போ பாருங்க, ரெண்டுங்கிறது முக்கிய காரணம் மற்றும் ஒண்ணு அதோட விளைவு. விலை குறைச்சதுனால, சரியா, அதாவது இறக்குமதி வரியை குறைச்சதுனால விலை குறைஞ்சிருக்கு. சரியா? அடுத்து இப்போ என்ன அப்படின்னா, கூற்று கொடுத்துட்டு இதுல எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, தமிழகத்தில் உற்பத்தி நிறுவனங்கள் கடுமையான மின் பற்றாக்குறையை சந்தித்து வருகின்றன. சரியா? ஃபேக்டரிஸ் எல்லாம் என்ன அப்படின்னா அந்த எலக்ட்ரிக்கல் ஷார்டேஜ் அதை வந்து ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், மின் நெருக்கடியை தீர்க்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சரியா? எடுக்கணும், அப்படிதானே? அதை தீர்க்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். சரியா? சரி. அப்போ அடுத்து, மின்சாரத்தை மிச்சப்படுத்த உற்பத்தி நிறுவனங்களை அரசு மூட வேண்டும் அப்படின்னு இருக்கு. சரியா? அப்போ அதை ஷார்டேஜுக்கான ப்ராப்ளத்தை பார்க்க சொன்னா அதை ஒரே அடியா க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்படி பண்ண முடியாதுல்ல, ஏன்னா உற்பத்தி நிறுவனங்கள் தான் நிறைய நீட்ஸை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு தேவைப்படுறது நிறைய நீட்ஸை வந்து அவங்க தான் தயாரித்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள மூடணும் அப்படிங்கிறது அதுக்கான தீர்வு இல்லை. சரியா? அப்போ 1 வரும், 2 வராது, 1 மட்டுமே பின்தொடர்கிறது. சரியா? கவர்மெண்ட் அதை சால்வ் பண்ணணும், அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அதை க்ளோஸ் பண்ணுறது தான் அதுக்கான வேலை வழி அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ண முடியாது. சரியா? அடுத்து, 7வது ஊதிய குழுவை அமல்படுத்தாததால் மத்திய அரசு ஊழியர்கள் அனைவரும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது கூற்று. அதுக்கான ஆக்ஷன், நடவடிக்கை, 7வது ஊதிய குழுவை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். சரியா? 2வது, மத்திய அரசு ஊழியர்களை அனைவரையும் இடைநிறுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்கு. சரியா? உடனடியாக அமல்படுத்த வேண்டும் அப்படின்னா அப்படி எடுத்தோடனே பண்ணிட முடியாது, அப்படிதானே? அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. சரியா? ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் பண்ண முடியும். சரியா? அது கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணுவாங்க. சரியா? அது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்க கேட்குறது அவங்க உரிமை, அதுக்காக அவங்கள இடைநிறுத்தம் பண்ணணும் அப்படின்னு இல்லை. சரியா? அப்போ ரெண்டுமே வராது, ரெண்டுமே சரியான ஆக்ஷன் இல்லை. இதுக்கான ஆக்ஷன் சரியான ஆக்ஷன் இல்லை. அவங்க என்ன பண்ணலாம், புரிய வச்சு இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்லலாம், அப்படி கலைஞ்சு போக சொல்லலாம் ஒழிஞ்சு உடனே அமல்படுத்தவும் முடியாது. அதே நேரத்தில் அவங்க போராட்டம் பண்ணுறாங்களேன்ட்டு அவங்கள இடைநீக்கம் பண்ணவும் முடியாது. சரியா? கூற்று, ஒவ்வொரு ஆண்டும் பருவமழையின் தொடக்கத்திலோ அல்லது முடிவிலோ காலராவின் சில வழக்குகள் உள்ளன. ஆனால் இந்த ஆண்டு ஒரு பெரிய தொற்று நோயாக தெரிகிறது. இது கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு பிறகு காணப்படுகிறது அப்படின்னு இருக்கு. சரியா? இது கூற்று. இதுக்கான ஆக்ஷன், நடவடிக்கை என்னன்னு பாருங்க. தொற்று நோயை தடுக்க ஒவ்வொரு 4 வருடக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு இருக்கு. சரியா? அவன் ஒரு பேருக்கு தான் என்ன சொல்றான், 4 வருடத்துக்கு அப்புறம் இப்போ வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்றான். ஆனால் காலரா அப்படிங்கிறது எப்போ வரும்னே சொல்ல முடியாது. சரியா? அந்த மழை காலத்தில் எப்போ வரும்னே சொல்ல முடியாது. அப்போ 4 வருஷத்துக்கு ஒருக்க ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா இடையில வந்தா ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? அப்போ இது தப்பு. அதாவது ஆக்ஷன் எடுக்கணும் தான், ஆனால் 4 வருஷத்துக்கு அவருக்கு தான் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தப்பு. சரியா? அடுத்து பாருங்க, மழைக்காலத்தில் மக்கள் காய்ச்சிய தண்ணீரை குடிக்க அறிவுறுத்த வேண்டும். இது ரைட்டு. இதன் மூலமா என்ன பண்ணலாம், தடுக்கலாம். ஆனால் எப்போ வரும்னே சொல்ல முடியாதுக்கு 4 வருஷத்துக்கு ஒருக்க என்ன பண்ண முடியாது, ஆக்ஷன் எடுக்க முடியாது. சரியா? அது எப்போனாலும் வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வராது, செகண்ட் ஒன் வரும். சரியா? ஆன்சர் 2 மட்டும் பின்தொடர்கிறது. சரியா? 2 மட்டும் பின்தொடர்கிறது. வளரும் நாடுகளின் நகரங்களில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் முக்கியமாக வயிற்றுப்போக்கு மற்றும் ஒட்டுண்ணி குடல் புழுக்களால் இறக்கிறார்கள் என்று சமீபத்திய ஆய்வு காட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அந்த வயிற்றுப்போக்கு, ஒட்டுண்ணி, குடல் புழு அதனால இறக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கு நடவடிக்கை ஆக்ஷன் என்ன எடுக்கலாம் அப்படின்னா, நகரங்களில் சுகாதாரமான நிலைமைகளை மேம்படுத்துவதற்கு வளரும் நாடுகளில் அரசாங்கம் போதுமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். சரி, கண்டிப்பா
என்ன பண்ணும், ஒரு ஹெல்த்தி ஆக்ஷன் எடுக்கணும். சரியா, சுகாதாரமான நிலைமையை மேம்படுத்த சரி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது சரிதான். அடுத்து பாருங்க, வளரும் நாடுகளின் நகரங்களில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு தொடர்ந்து சரியான இடைவெளிகளில் மருந்து கொடுக்கப்பட வேண்டும். சரியா, இந்த போலியோ சொட்டு மருந்து அந்த மாதிரிலாம் இருக்கலாம், அது கொடுக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுமே என்னது, சரியான நடவடிக்கை தான். சரியா, இரண்டும் பின்பற்றப்படுகிறது. சரியா, இரண்டும் பின்பற்றப்படுகிறது. ஓகே, அடுத்து பாருங்க, ஒரே கல்வி நிறுவனங்களின் ஓய்வு பெற்ற பேராசிரியருக்கும் கல்வி நிறுவனத்தை மறுசீரமைப்பது கொடுத்து விவாதிக்க அழைக்கப்பட்டால் அவர்களின் பங்களிப்பு கல்வி நிறுவனத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிதானே, கரெக்ட் தான், கூற்று சரிதான். ஏன் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, அந்த இதில் முன்னாடி ஒர்க் பண்ணவங்க சரியா, அவங்கள அந்த பண்ணலாம், அந்த எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்காக அழைச்சி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, கொஸ்டின் புரியுது தானே? அதாவது ஒரு கல்வி நிறுவனம் இருக்குது, ஒரு காலேஜஸ் தான் இருக்குது அப்படின்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன வழின்ட்டு இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருப்பாங்களா, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும், அவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூற்று. சரியா, அதுக்கு நடவடிக்கை பாருங்கள், செயல் நடவடிக்கை. ஓய்வு பெற்ற பேராசிரியர்களை அழைப்பதற்கு முன் நிர்வாக ஊழியர்களிடம் அனுமதி பெறலாம். சரியா, நிர்வாக ஊழியர்கள்னா இப்போ ஒர்க் பண்றவங்கள்ட்ட அனுமதி வாங்கணுமா? யாரு வாங்கணுமா? அந்த என்ன சொல்றது, கல்லூரி நிர்வாகம் வாங்கணுமா? சரியா, அது தேவையில்லை தானே, அது அவங்களோட விருப்பம். சரியா, அவங்களோட விருப்பம். அவங்க ஒர்க் பண்றவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்ட்டு எந்த இதுவும் கிடையாது. சரியா, அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. ஓகே, அடுத்து ரெண்டாவது, கல்வி நிறுவனத்தின் முறையான மறுசீரமைப்பிற்கு அனுபவம் வாய்ந்தவர்களை நிர்வாகத்தை ஈடுபடுத்த வேண்டும். சரியா, இது ரைட்டு. முறையான மறுசீரமைப்புக்கு அனுபவம் வாய்ந்தவர்களை, சரி அவங்கன்னு சொல்ல, அனுபவம் வாய்ந்தவர்கள்ட்டு மெயினாக சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டாவது ரைட்டு. சரியா, ஓகே, ரெண்டு மட்டும் பின்தொடர்கிறது. சரியா, அடுத்து பாருங்க, கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் ஆற்றில் சேரும் சகதியுமாக உள்ளதால் நிரம்பி வழிந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சரியா, அப்படிதானப்பா? அதாவது என்ன அப்படின்னா, தூர்வாராட்டி எல்லாம் மணல் எல்லாம் போய் ஆத்தல் போய் அப்படி மூடும் போது என்ன ஆகும், தண்ணி வரும்போது என்னது, ஓவர்ஃப்ளோ தான் ஆகும். சரியா, ஓகே தானே, அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து, ஆற்றின் அருகே வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்ற வேண்டும். ரைட்டு தான். சரியா, வெள்ளம் வருதுன்னா அதை பண்ணலாம்ல. சரியா, ரைட்டு. அடுத்து, ஊடகங்கள் மூலம் மக்களுக்கு ஆபத்து குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இதுவும் சரி. சரியா, அடுத்து, நீர்மட்டம் குறைந்தவுடன் ஆற்றின் படுகையில் உள்ள வண்டல் மற்றும் சேரை உடனடியாக அகற்ற வேண்டும். இதுவும் சரி. சரியா, அதுக்கான ஆக்ஷன் தானே. அப்போ அது படிகிறதுனால தான் வெள்ளம் வருதுன்னா அதை நீக்கலாம். ஒன்று. இன்னொன்று, மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்து அவங்கள சரியான இடத்துக்கு, அதாவது என்னது, பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஊடகங்கள் மூலம் என்னது, அவங்களுக்கு அறிவுறுத்தணும். சரியா, அப்போ மூணுமே கரெக்டு. ஆன்சர் அனைத்தும் பின்தொடரும். ஓகே, அடுத்து பாருங்க, இப்போ என்ன அப்படின்னா, கூற்று காரணம். சரியா, கூற்று காரணம் அப்படின்னு இருக்கு. சரியா, நம்மளுக்கு இங்கிலீஷில் அசட் ரீசன் அப்படின்னு இருக்கும். சரியா, அசட் அண்ட் ரீசன். சரியா, அந்த மாதிரி இருக்கும். பாருங்க, நல்ல ஆரோக்கியத்திற்கு நம் உடல் தினமும் சிறிது நேரம் சூரிய ஒளியில் இருக்க வேண்டும். சரியா, ஓகே, இது ஒரு நியூஸ் மாதிரி, கூற்று மாதிரி சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா, சூரிய ஒளியில் முன்னிலையில் விட்டமின் டி நம்ம உடலில் உருவாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அப்போ மேல உள்ளதும் ரைட்டு, கீழே உள்ளதும் ரைட்டு. அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, கூற்று ஏ சரி, மேலும் கூற்று ஆர் அப்படிங்கிறது, காரணம் ஆறுங்கிறது இதுக்கான சரியான விளக்கம் தானே. இதனால தானே வெயிலில் இருக்க சொல்றோம். அப்போ பாருங்க, ஏ மற்றும் பி இரண்டும் சரி, மற்றும் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம். சரியா, ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்து சரியா, அடுத்து பாருங்க, அதிக உயரத்தில் உணவு சமைக்க உப்பு சேர்க்கப்படுகிறது. சரியா, உப்பு சேர்க்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம், அதிக உயரத்தில் வெப்பநிலை குறைவாக இருக்கும். சரியா, இப்போ உப்பு சேர்க்கிறதும் உண்மைதான். சரியா, அதாவது வெப்பநிலை குறைவாக இருக்கணுங்கிறதும் உண்மைதான். ஆனால்
வெப்பநிலை குறைவா இருக்கிறதுனால உப்பு சேர்க்கலாம். சரிதானே? ஓகே தானே? இப்போ இதுக்கான காரணம் இது இல்லை. சரியா? உப்பு வந்து எதுக்காக சேர்க்கிறாங்க? மற்ற அழுத்தம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் சேர்த்து தான். சரியா? சும்மா சமைக்கும் இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்கிறதே நார்மலாக சமைக்கிறத விட உப்பு போட்டு சமைச்சோம் அப்படின்னா கூட கொஞ்சம் குயிக்காக குக் ஆயிரும். சரியா? அதுதான். அப்போ இரண்டும் சரி, ஆனால் என்னது அதுக்கு இது காரணம் அல்ல. சரியா? ஆன்சர் சி. அடுத்து, ஆறுகளில் பெரிய அணைகள் ஆற்று வெள்ளப்படுக்கையில் உள்ள நிலப்பகுதிகளில் வளத்தை குறைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? என்ன அப்படின்னா ஆறுல குறுக்க டேம் கட்டும்போது, சரி டேம் கட்டும்போது என்னன்னா ஆறு வந்து வண்டல் படுகைலாம் அடிச்சுட்டு வரும்ல, அது எல்லாம் டேம்பால தடுத்து நிறுத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இது கூற்று. காரணம் பாருங்க, அணைகள் ஆற்று வெள்ளப்பெருகையில் உள்ள நிலப்பரப்பில் மண்டலை படிவதை குறைக்கிறது. சரியா? ரைட்டு தானே? சரியா? ஏன் அப்படின்னா அந்த நிலப்படுகை கரையோரங்கள்ல மண்டல் மண் சேரணும் அப்படின்னா என்னது ஒரு ஃப்ளோவா போனாதான் முடியும். அந்த இடத்துல மறிச்சு கட்டிட்டோம்னா என்ன ஆயிரும், அங்கே மணல் எல்லாம் படிஞ்சிரும், அதுக்கப்புறம் தண்ணி தான் போகும், மணல் அங்கே தான் இருக்கும். சரியா? அப்படி படிவதை தடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரெண்டுமே ரைட்டு தான். சரியா? ரெண்டுமே ரைட்டு தான். முதல்லது ரெண்டுக்கு சரியான விளக்கம். ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம். முதல் இதுக்கு ரெண்டாவது சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அணை வந்து என்னது வளத்தை குறைக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிடுது. சரியா? படுகையில் உள்ள மண்டல் படிவதை வந்து இதே நிறுத்திடுது, தடுத்து நிறுத்திடுது. சரியா? அடுத்து பாருங்க, வானம் நீல நிறம் கொண்டது. சரியா? வானம் நீல நிறம் கொண்டது, இது கூற்று. காரணம் பாருங்க, வளிமண்டலத்தால் சூரிய ஒளி சிதறடிக்கப்படுவதால். சரியா? அப்போ அதுக்கு காரணம் அதுதானப்பா, விப்ஜிஆர். சரியா? விப்ஜிஆர்ல அதிகமா சிதறடிக்கப்படக்கூடிய நிறம் என்னது? நீல நிறம். அதனாலதான் அது என்னது வானம் நீல நிறமா தெரியுது. சரியா? ஓகே தானே? அப்போ என்னது ரெண்டுமே சரி. மேலும் என்னது ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம். இதோட சரி, இதுக்கு இது சரியான விளக்கம். சரியா? ரீசன் வந்து கூற்றுக்கு சரியான விளக்கம். ஓகே, அடுத்து பாருங்க, விட்டமின் கே ஆனது உரிய காலத்துக்கு முன்பு பிறக்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. இது புதிதாக பிறந்த குழந்தைகளின் இரத்த இழப்பை தவிர்க்க உதவுகிறது. சரியா? ரெண்டுமே சரிதான். அப்படிதானே? ஃபர்ஸ்ட் கே கொடுக்குறாங்க, விட்டமின் கே கொடுக்குறாங்க. விட்டமின் கேயோட வேலை என்ன? இரத்தப்போக்கை சரி பண்ணும். சரியா? இரத்த உறைதலை தூண்டும். சரியா? அப்போ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் என்னது ஆர் ஏக்கு சரியான விளக்கம். சரியா? ரைட்டு தான். ஓகே, அடுத்து சரியான ஊதியத்தில் சரியான வேலைக்கு சரியான நபரை தேர்ந்தெடுப்பது சரியான அணுகுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ரைட்டு தான். அப்படிதானே? சரியான வேலைக்கு சரியான ஆளை தான் தேர்வு செய்யணும். சரியா? ஃபர்ஸ்ட் உள்ளது ரைட்டு. ரெண்டாவது பாருங்க, தவறாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதன் ஒரு பொறுப்பு அப்படின்னா அதுக்கு நடக்கிறதுக்கு அவன் தான் பொறுப்பு அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் சரி, ரெண்டாவதும் சரி. என்ன அப்படின்னா சரியா செலக்ட் பண்ணணும். அப்படி ஆகலாட்டியும் நடக்கிறதுக்கு என்னது அவன் தான் பொறுப்பு அப்படின்னு இருக்கு. ஆனா அதுக்கு இது ரீசன் இல்லை. சரியா? அப்போ என்னன்னா சரியான ஆளை செலக்ட் பண்ணலாம், கண்டிப்பா தப்பா தான் நடக்கும் அப்படின்னு இல்லை. சரியா? ஆனால் ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம் கிடையாது. சரியா? சரியான விளக்கம் கிடையாது. சரியா? அதாவது என்ன அப்படின்னா சரியான ஆளை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தப்பு நடக்கக்கூடாது. கண்டிப்பா தப்பு நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சரியா? ஓகே தான். அப்போ ஏக்கு ஆர் வந்து சரியான விளக்கம் கிடையாது. சரியா? அடுத்து பாருங்க, வறண்ட நிலத்தில் விவசாயம் செய்வது மட்டும் மீண்டும் மீண்டும் வறட்சியை எதிர்த்து போராடுவது மட்டுமல்லாமல் நம் நாட்டின் அதிகரித்து வரும் உணவு தேவைகளையும் பூர்த்தி செய்ய ஒரே வழி. இந்தியாவின் மொத்த பயிர் உற்பத்தியில் 45% இப்போது உலர் நிலங்களில் இருந்து வருகிறது. இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் அடுத்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் 1 பில்லியன் மக்கள் தொகையை
இந்தியா போதுமான உணவு வழங்க உற்பத்தியில் வழங்க வேண்டுமானால் இது 60% அதிகரிக்க வேண்டும். தற்போது இந்தியாவின் மொத்த பயிர் உற்பத்தியில் 45% உலர் நிலங்களிலிருந்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, உணவு இதை உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்கப்பா, வேற ஒன்றும் இல்லை. நம்ம மக்கள் தொகை பெருக்கத்தை சமாளிக்க உணவு உற்பத்தியை அதிகப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னது, திட்டவட்டமாக சரி. சரியா, அதிகப்படுத்த தானே செய்யணும். சரியா, அதாவது என்ன அப்படின்னா, இது என்னன்னா போதுமானதாக இல்லைன்னா இதுக்கு இது ரீசன் இல்லை அப்படிங்கிற மாதிரி. சரியா, அப்போ திட்டவட்டமாக சரின்னா மக்கள் தொகை கூட்டிட்டு தான் இருக்கு, அப்போ உணவு உற்பத்தி அதிகரிச்சு தான் ஆகும். சரியா, அப்போ திட்டவட்டமாக சரி. அடுத்து பாருங்க, இப்போ இது என்னன்னு பாருங்க. எம்என்சி கம்பெனியில் ஒரு பணியாளர்களை தேர்ந்தெடுக்க கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இங்கிலீஷ்லேயும் சேம் தான் கொடுத்துருப்பாங்க. பாருங்க என்ன அப்படின்னா, அதில் செலக்ட் ஆகுறதுக்கு எக்ஸாமில் என்னது, பிபிஏ முடிச்சுட்டு எக்ஸாமில் 65% மார்க் வாங்கணுமா. சரியா, பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, பிபிஏல 65% வந்து மார்க் வேணும். கண்டிஷன், போஸ்டிங்கில் செலக்ட் ஆகிறதுக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்கப்பா. சரியா, அடுத்து தேர்வு. சரியா, தேர்வில் அதாவது அந்த நடத்தக்கூடிய தேர்வில், சரியா, தேர்வில் குறைந்தபட்சம் 75% மதிப்பெண்களை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் அன்று 22 வயதுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். சரியா, இந்த லிமிட் கொடுத்துட்டு 22 வயசுக்கு குறையாம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இது 3 நிபந்தனை, 3 கண்டிஷன், இதை மனசுல வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து அதுக்கு ரிலாக்ஸேஷனும் கொடுப்பாங்க. என்னன்னா, அடுத்து பாருங்க, இப்போ ஏ. சரியா, ஏயில் அப்போ என்னன்னு சொல்லியிருக்காங்க, 65% பிபிஏ இல்லைனாலும் என்ன கண்டிஷன் பாருங்க, அவர் புகழ்பெற்ற எம்என்சி கம்பெனியில் நிர்வாக பயிற்சியாளராக சில அனுபவம் உள்ளவர்கள் எனில் இயக்குனருக்கு பரிந்துரைக்க வேண்டும். அவன் பிபிஏ 65% முடிக்கலனாலும் எம்என்சி கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா யாருக்கு இது பண்ணணுமா, நிர்வாக இயக்குனருக்கு பரிந்துரைக்கணுமா. இவங்களாம் ஒரு முடிவு எடுக்க கூடாதான். சரியா, ஓகே, அது ஒன்று. அடுத்து இ, அந்த வயசு ஆகலைனாலும் என்னது, 22 வயசுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது ஆகலைனாலும் என்னது, தேர்வில் 85% மேலே, 75க்கு மேலே எடுக்கணும். அவன் 85க்கு மேலே எடுத்துருந்தா அவன் என்ன பண்ணலாம், தலைவருக்கு, மனிதவள தலைவருக்கு பரிந்துரைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அப்போ 3 கண்டிஷன் இருந்து அப்படி இல்லாட்டிலும் சில இது கண்டிஷன் கொடுத்து இவங்களுக்கு பரிந்துரைக்கணும், அவங்களுக்கு பரிந்துரைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டேட்டா. சரியா, யுக்தி சர்மா 75% மதிப்பெண்களுடன் பிபிஏ பட்டிருக்கார். அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. சரியா, ஓகே, 65 வாங்கணும், இவன் 70 வாங்கியிருக்கான். ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. அடுத்து செகண்ட் கண்டிஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஓகே. அடுத்து செகண்ட், அவருக்கு செப்டம்பர் 2020 21 வயது ஆகிறது. நம்மளுக்கு அக்டோபர் 22 தான், 22ல தான் 22 ஆகணும். அப்போ செகண்ட் கண்டிஷனும் ரைட்டு. அதுக்கப்புறம் தேர்வில் 86% மதிப்பெண் பெற்றார். நம்மளுக்கு 75% மதிப்பெண் பெற்றால் போதும். அப்போ இதுவும் கரெக்ட். 3வது கண்டிஷனும் ரைட். அப்படின்னா என்னது, கண்டிப்பா என்ன பண்ணணும், தேர்ந்தெடுக்கணும் தானே, அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். எல்லா கண்டிஷனும் கரெக்ட். அப்போ கண்டிப்பா அவங்க செலக்ட் தானே பண்ணணும். அப்போ ஆன்சர் அவள் தேர்ந்தெடுக்கப்படுவாள். சரியா, ஓகே தான். 3 கண்டிஷன் கொடுத்து 2 ரிலாக்ஸேஷன். நம்மளுக்கு என்ன அப்படின்னா, இவங்க அந்த கண்டிஷன்லேயே ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க, அப்போ செலக்ட் பண்ணிடுவாங்க. சரியா, ஓகே. அடுத்து அதே மாதிரி தான் பாருங்க, 60% மார்க்கு. சரியா, ஃபர்ஸ்ட் வந்து 60% மதிப்பெண் டிகிரியில். அடுத்து தேர்வு செய்ய நடத்தப்படும் தேர்வில் 70% பெற வேணுமா. அடுத்து கணினி அடிப்படை சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 கண்டிஷன். சரியா, இளங்கலை பொறியியல் படிப்பு பற்றி இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா, சரியா, டிகிரி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இன்ஜினியரிங் படிச்சிருந்தா கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் தேவையில்லைன்னு சொல்றாங்க. சரியா, அடுத்து தேர்வு செய்ய நடத்தப்பட்ட தேர்வில் 70க்கும் குறைவாக மதிப்பெண் இருந்தாலும் 60க்கும் அதிகமான மதிப்பெண் இருந்தாலும் பட்டப்படிப்பு மதிப்பெண்கள் 75க்கு சரி, எக்ஸாம்ல மார்க் குறையா இருந்தாலும் டிகிரியில் 75% மேலே இருந்துச்சுன்னா மேலாளருக்கு பரிந்துரைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, பாருங்க டேட்டா. இந்த பதிவுக்கு விண்ணப்பித்து தேர்வு செய்யப்பட்ட நடத்தப்பட்ட தேர்வில் 70% மதிப்பெண் பெற்றுள்ளார்.
சரியா 75% மதிப்பெண்களுடன் இளங்கலை பொறியியல் படித்துள்ளார். சரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்னது அவங்க என்னது பொறியியல் படிச்சிருக்காங்க. சரியா பொறியியல் படிச்சிருக்காங்க. அப்போ மூணாவது கண்டிஷன் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன் ஓகே, தேர்ட் கண்டிஷனும் ஓகே, சரி ஃபர்ஸ்ட் கண்டிஷனும் ஓகே. சரியா ஃபர்ஸ்ட் கண்டிஷனும் ஓகே, இதனால தேர்ட் கண்டிஷன் தேவையில்லை. சரியா தேவையில்லை. சரியா அப்போ கன்ஃபார்மாக அவங்க என்ன பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணிடுவாங்கல்ல, தேர்வு செய்யப்படுவார். சரியா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஓகே அடுத்து பாருங்க. உங்கள் அலுவலகத்தில் ஒரு தற்காலிக ஊழியர் இருக்கிறார். அவர் தொழிலாளர் ஒப்பந்ததாரர். அவருக்கு சரியான ஊதியத்தை வழங்கவில்லை என கூறுகிறார். நீங்க என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா உங்க ஆபீஸ்ல ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டா ஒர்க் பண்ற ஒருத்தர் இருக்காரு. அவரை கான்ட்ராக்டுக்கு எடுத்தவர் சரியா ஊதியம் கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, கண்டுக்காம போவீங்களா, இல்ல அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுவீங்களா, இல்ல அவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா பாருங்க, தொழிலாளர் ஒப்பந்தம் அரசியல் ரீதியாக நன்கு தொடரப்பட்டவர் என்பதால் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. சரியா அடுத்து தொழிலாளர் ஒப்பந்தம் கோரிக்கை விடுக்குமாறு பணியாளரிடம் கூறவும். அவர் இன்னும் மறுத்தால் முறையான புகாரை உயர் அதிகாரிக்கு எழுத அவருக்கு உதவி செய்ய முன்வரவும். சரியா அப்படி பண்ணலாம்ல, அவங்கள்ட்ட போய் நீங்க அப்பீல் பண்ணுங்க. அப்போ அப்படியும் அவங்க சரல அப்படின்னா ஹையர் ஆஃபீஸியலுக்கு நீங்க இந்த மாதிரி லெட்டர் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா அது ரைட்டு தானே. அப்போ செகண்ட் ஒன் கரெக்ட். ஓகே அப்படியும் கண்டுக்காம இருக்கவும் முடியாது, நம்மளா இந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. இந்த மாதிரி கேட்டு பாருங்க, தரல அப்படின்னா என்னது அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். சரியா ஓகே அடுத்து பாருங்க. கோவிட்-19 ஒரு வைரஸால் ஏற்படுகிறது. ஆன்டிபயோட்டிக்கள் வைரஸுக்கு எதிராக செயல்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா அப்போ இது ரைட்டு. சரியா வைரஸால தான் கோவிட்-19 ஏற்படுது, ஆனா ஆன்டிபயோட்டிக்கள் அதுக்கு எதிராக வேலை செய்யாது அப்படிதானே, அதனால தானே அவ்வளோ பெரிய தாக்கம் வந்துச்சு. சரியா அடுத்து கோவிட்-19 பாக்டீரியா மிகவும் தொற்று நோயானது அப்படின்னு இருக்கு. பாக்டீரியாங்க பேச்சுக்கே இடம் இல்லை, அது வைரஸ். சரியா அப்ப ஏ என்பது உண்மை, ஆர் என்பது தவறானது. சரியா ஓகே அடுத்து லாஸ்ட் ஒன். வைரஸ் அது பாக்டீரியான்னு சொல்லியிருக்காங்க, ஸோ அது தப்பு, அதனால லாஸ்ட் ஒன். சரியா ஒளி மாசுபாடு என்பது கண்ணுக்கு தெரியாத ஆபத்து, அதை பார்க்க முடியாது, ஆனால் அது நிலத்திலும் கடல்களிலும் இருந்தாலும் உள்ளது. மனிதர்கள் மற்றும் பிற உயிரினங்களின் ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் பாதிக்கும். ஒவ்வொரு தேர்வற்ற அல்லது தொந்தரவு செய்யும் ஒளியும் ஒளி மாசுபாடு என்று கருதப்படுகிறது. சரிதானே கருதப்படுகிறது. சரியா அடுத்து இதுல காரணங்கள், அதன் முக்கிய காரணங்கள் சில. சரியா வாகனங்கள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதிக அளவில் பயன்படுத்தும் போது தொலைக்காட்சிகள் டிரான்ஸ்ஃபர் எல்லாத்துலயும் என்னது மாசு வரதான் செய்யுது. அப்போ இரண்டும் சாத்தியமானவை. சரியா அவ்வளோதான். ஓகே பாருங்க, எக்ஸ்பிளனேஷன் அரை மணி நேரத்தில் முடிஞ்சது. சிம்பிளான கொஷின் தான். சரியா கூற்று காரணம் அது என்னன்னு திங்க் பண்ணி போடணும், அவ்வளோதான். ஓகேவா ஓகே தேங்க்யூ.